வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம 100 சாமி படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா 26 வயசுலயே தன்னோட கணவனை இழந்த ஸ்வசிகாவோ அவங்களோட 2 பசங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க மூத்த பையன் பாஸ்கரோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் ஸ்வசிகாவோ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பாஸ்கருக்கு விருப்பம் இல்ல. இதுக்கப்புறம் படிப்பு முடிச்சுட்டு சொந்தமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம பாஸ்கருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஸ்வசிகா முடிவு பண்றாங்க. ஆனா பாஸ்கரோ தான் அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் அவரு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிடுறாரு. ஆனா இப்ப ஸ்வசிகா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கள்ளக்குறிச்சியில இருக்கிற ஒரு கூரை வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டு மேல இந்த வீடு கடனே உள்ளதுன்னு போட்டிருக்குங்க. இதுக்கப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள 3 பேருக்கு இலையில சாப்பாடு போட்டிருக்குங்க. ஆனா யாருமே சாப்பிடல. அப்பதான் வீட்டுக்குள்ள இருக்கிற செல்விக்கு அவங்க பசங்க பாஸ்கரும் கால் பண்றாரு, விவேக்கும் கால் பண்றாரு. ஆனா 2 பேரோட போனையும் செல்வி அட்டன் பண்ணலங்க. இந்த நேரத்துல தான் செல்வி கேரளால ஒர்க் பண்ண ஓனர் கால் பண்றாருங்க. அவங்க கிட்ட நான் வேலைக்கு வர்றதாகவும் இன்னைக்கு நைட்டே கிளம்புறதாகவும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் செல்வியோ சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு அவரோட போனையும் எடுக்காம வீட்டை பூட்டிட்டு வெளியே கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் செல்வி வயக்காட்டு பக்கம் போகும்போது அங்க இருக்கிற காவல்காரர்கிட்ட நாங்க மருவத்தர் கோயிலுக்கு நடப்பயணமா போக போறோம், எனக்காக கல்லேரி குப்பத்துல ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு போறாங்க. அப்பதாங்க அங்க ஒரு பஸ் போகுது. ஆனா அந்த பஸ்ஸை நம்ம செல்வி மிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப மலைமாதா கோயிலுக்கு போறவங்களோ நடைப்பயணமா அங்க போயிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே செல்வியோ புதருக்குள்ள போயிட்டு அவங்க பேக்ல இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து மாத்த நினைக்கிறாங்க. அப்ப பின்னாடி வர ஒரு காட்டு பண்ணியும் அவங்கள முட்டி விட்டுறதுங்க. இதுக்கப்புறம் அந்த காட்டு பண்ணியும் செல்வியை துரத்துக்கிட்டே போகுது. கடைசியில நம்ம செல்வியை அது முட்டும் போது அவங்க பக்கத்துல இருக்கிற கிணத்துக்குள்ள உழுகுறாங்க. அப்படி அவங்க உழுகும் போது சைட்ல இருக்கிற கல்பாறையில அவங்களோட மண்டை அடிபட்டுறதுனால அவங்க மயங்கி உள்ள போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா 26 வயசுலயே செல்வியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் செல்வியோ வேலைக்கு போய் ஆகணுன்றதுனால அவங்க பசங்களை பாத்துக்க சொல்லி மாமனார் மாமியார் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க மாமனாரோ உன்னோட ஒருத்தர் உழைப்பால எல்லாத்தையும் பாத்துக்க முடியாது, அதனால அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் செல்வியோ அவங்க அண்ணன் கிட்ட போய் கேக்குறாங்க. அவங்க அண்ணனும் அப்பா வேணா என் கூட இருக்கட்டும், அம்மா வேணா கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மாவோ உங்க அப்பா வீட்டு என்னால வர முடியாது, அதனால நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு குடிசை போட்டு நீ இருந்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா செல்வியோ என் பசங்களோட படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் செல்வியோ அவங்க 2 பசங்களையுமே ஒரு அறக்கட்டளை நடத்துற ஸ்கூல் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டா அவங்க காலேஜ் ஃப்ரீயா படிப்பீங்கன்னு அதுல சேர்க்க முடிவு பண்றாங்க. ஆனா அவங்க பசங்க 2 பேருக்கும் அதுல விருப்பம் இல்லைங்க. அடுத்த நாள் காலையிலேயே அவங்க 2 பசங்களையும் ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போற வேன் வருங்க. நம்ம செல்வியும் வலுக்கட்டாயமா அவங்க 2 பசங்களையும் வேன்ல ஏத்துறாங்க. ஆனா அவங்க அம்மா விட்டு பிரிய முடியாத அந்த 2 பசங்களும் வேனுக்குள்ளேயே பயங்கரமா அழுகுறாங்க. இதை பார்க்க முடியாத செல்வியோ திரும்பி நின்றுக்கிறாங்க. ஆனா அந்த வேன் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே அந்த பசங்களோட அழுகையை தாங்க முடியாத உள்ள இருக்க டீச்சர்ஸோ அந்த 2 பசங்களையும் வேன்ல இருந்து கீழே இறக்கி விட்டுறாங்க. அப்ப செல்வியோ பசங்களை பார்த்த உடனே ஓடி போக அவங்க பசங்களும் இவங்க நோக்கி ஓடி வர 3 பேருமே ஹக் பண்ணி அழுதுக்குறாங்க. இதுக்கப்புறம் செல்வியோ அவங்க 2 பசங்களுமே பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் செல்வியோ ஒரு டிராவல்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஒரு தடவை அவங்க கஸ்டமருக்கு இவங்க கையாலேயே பாஸ்போர்ட் கொடுக்கும் போது இவங்க நெத்தியில பொட்டு வைக்காதனால அவங்க வாங்க மறுத்துடுறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற ஓனர் கையால தான் அந்த பாஸ்போர்ட்டை அவங்க வாங்குறாங்க. இதனால ஓனரும் செல்வி கிட்ட வேலைக்கு வரும்போது மட்டும் பொட்டு வச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இதனால செல்வியும் அப்படியே பண்றாங்க. இதுக்கப்புறம் செல்வியோ பசங்களோட படிப்புக்காக லீவ் நாள்ல கூட சென்ட்ரல் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க பசங்களை காலேஜ்ல சேர்க்கறதுக்காக நம்ம செல்வியோ அவங்க வீட்டை ஒரு பினான்ஸ் கம்பெனில அடகு வச்சு அவங்களுக்கு தேவையான பணத்தை கேட்கறாங்க. ஆனா அந்த பினான்ஸ் கம்பெனில இருக்கிற ஒரு பார்ட்னரோ இவ்வளவு பணத்துக்கு இன்னொரு பார்ட்னர் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இதனால நமக்கு செல்வியோ அவங்க காலில் விழுந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை எப்படியோ கேட்டு வாங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் வாங்கின பணத்தை வச்சு அவங்களோட 2 பசங்களையும் காலேஜ்ல சேர்த்து அங்க ஹாஸ்டல்லையும் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர செல்வியோ பசங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த அவங்க கூட இருந்ததுனால சமாளிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சில சம்பவங்களை சொல்றாங்க. அதுல ஒரு நாள் இவங்க நைட்டு பசங்களோட தூங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கதவை தட்டி நீ கொல்ல பக்கம் ஒரு நாள் தனியா வந்தனா உனக்கு 2 ஏக்கர் எழுதி வைக்கிறதா சொல்றாருங்க. இன்னொரு நாள் ஜன்னல் கதவை தட்டுற ஒருத்தரோ என்னோட போன் நம்பரை அவங்க வீட்டு செவத்துல எழுதி வச்சிருக்கேன், மறக்காம எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு நாள் ஒருத்தரோ மல்லிகைப்பூவை அவங்க வீட்டுக்குள்ள தூக்கி வீசிட்டு நீ பசங்களோட படிப்புக்கு செலவுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன், நீ எனக்கு ஒத்துழைச்சனா தேவையான பணத்தை நானே தரேன்னு சொல்றாரு. இதை கேட்டு கோவம்
அடையிற நம்ம செல்வியோ அவர் பேசுற பக்கமாவே அருவாமனையை தூக்கி வீசுறாங்க. இதனால அந்த ஆளும் ஓடி போயிடுறாருங்க. இந்த மாதிரி செல்வி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்க பசங்க கிட்ட சொல்லாம அவங்க கூட இருக்கிற தைரியத்திலே அவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம செல்வியோட அண்ணன் பொண்ணு ஏஜென்ட் ஃபங்க்ஷனுக்கு செல்வியோட பசங்க பாஸ்கரும் விவேக்கும் வராங்க. அப்ப அங்க வர புரோக்கரும் நம்ம செல்வியை மீட் பண்ணி உங்க பசங்களுக்கு ஏதாவது பொண்ணு பார்க்கட்டுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற செல்வியோட அண்ணனும் புரோக்கர் கிட்டயும் அங்க இருக்கிற மக்கள் கிட்டயும் எனக்கு மொத்தம் 3 தங்கச்சி, அதுல செல்விக்கு மட்டும்தான் 2 பசங்க இருக்காங்க. அதனால என்னோட பொண்ணுக்கு அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மாப்பிள்ள. அதே மீறி இந்த ஊருக்காரங்க யாராவது அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க போனீங்கன்னா நான் அவங்கள தொலைச்சு விடுவேன்னு மிரட்டிடுவாருங்க. இதுக்கப்புறம் செல்வியோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ஊர்லயே பெரிய மனுஷனா இருக்கிற பச்சை பெருமாளோ அவங்க அசிஸ்டன்ட் மூலமா நம்ம செல்வி கிட்ட எங்க போயிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப செல்வியோ நான் என்னோட விதவை பென்ஷன் வாங்குறதுக்காக போயிருந்தேன், ஆனா கவர்மெண்ட்லயோ அதுக்கு 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப பச்சை பெருமாளோ செல்வி கிட்ட சாகுற வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் வாங்குறதுக்கு நம்ம தாராளமா 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கலான்னு சொல்றாங்க. உடனே செல்வியோ நாங்க இதுக்கு சாகுற வரைக்கும் பென்ஷன் வாங்க போறோம், நடுவுல நாங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இத பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் டீச்சரும் கேட்டுறாருங்க. உடனே செல்வி கிட்ட வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு செல்வியோ எல்லாரும் போல எனக்கும் வாழ்றதுக்கு ஆசையா தான் இருக்கு, அதுல என் பசங்க 2 பேரும் நல்லா வளர்ந்துட்டாங்க, அவங்க ஓகே சொன்னா நான் கண்டிப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்றாங்க. ஆனா செல்வியால டைரக்டா அவங்க பையன் கிட்ட இதை கேட்க முடியலங்க. இதனால அவங்களும் ஸ்கூல் டீச்சர் கிட்ட சொல்லி அவங்க மூலமா பையன் கிட்ட கேட்க சொல்றாங்க. ஒரு நாள் செமஸ்டர் லீவுக்கு வீட்டுக்கு வந்த பாஸ்கர் கிட்ட ஸ்கூல் டீச்சரும் என்னோட ஃப்ரெண்டு கரூர்ல ஸ்கூல் டீச்சரா இருக்கான், அவங்க ஒய்ஃப் இறந்து போய் 2 வருஷம் தான் ஆகுது, ஏன்னா அவருக்கு உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு நான் கேட்கல, உங்க அம்மா தான் கேட்க சொன்னாங்கன்னு சொல்றாரு. ஆனா இதை கேட்ட உடனே நம்ம பாஸ்கரும் அமைதியா தான் இருக்காரு. அந்த சமயத்துல பக்கத்துல விளையாடிட்டு இருக்க பசங்களோட பால் ஒரு காலில் பட்ட உடனே நானும் உங்க கூட விளையாடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிடுறாருங்க. இதை கவனிக்கிற நம்ம செல்வியோ நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர செல்வியோ பாஸ்கர் கிட்ட நான் டிராவல்ஸ் வேலையை விட்டுட்டு மேகலாவோ கேரளால வீட்டு வேலை செய்யறதுக்கு 15,000 ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க, அங்க போலான் இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டிராவல்ஸ் ஓனரோ உனக்கு ரியாத் மணி பிடிக்கும்ன்றதுனால ஒரு நோட்டு கொடுத்து விட்டுருக்காரு, அதையும் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பாஸ்கர் முகத்தை கோவமா வச்சுட்டு தான் உட்கார்ந்துருக்காரு. இதனால செல்வியோ ஏன் உன் முகத்தை இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம பாஸ்கரும் முதல்ல ஓ முகத்தை பாருன்னு சொல்லி கண்ணாடியை காமிக்கிறாங்க. அப்பதான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பொட்டு வச்சிருப்பாங்களே அந்த பொட்டோடு வீட்டுக்கு வந்திருக்குது அவங்களுக்கு தெரிய வருதுங்க. இதனால பாஸ்கரும் கோபத்துல கண்ணாடியை தூக்கி வீசிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் பாஸ்கர் காலேஜ் போனதுக்கு அப்புறமும் இதே நினைப்பால சரியா படிக்காம சரியா எக்ஸாம் எழுதாம தான் சுத்திட்டு இருக்காருங்க. ஆனா அவனோட தம்பி விவேக்கோ சந்தியான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்காருங்க. இந்த பக்கம் செல்வியோ கேரளால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து அவங்க பையன் பாஸ்கருக்கு நிறைய தடவை கால் பண்ணியும் அவங்க பையன் எடுக்கவே இல்லைங்க. இதுக்கப்புறம் அவங்களோட சம்பளத்தை நேர்ல போய் கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லாம நம்ம செல்வியோ பக்கத்து வீட்டு பொண்ணு மூலமா கொடுத்து அனுப்புறாங்க. அவங்களும் நம்ம பாஸ்கர் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கொடுத்த சம்பளத்துல நம்ம பாஸ்கருக்கு பிடிச்ச ரியாத் நோட்டும் இருக்கு. அந்த நோட்ல நம்ம செல்வி வச்சிருந்த பொட்டை ஒட்டி இது வெறும் பொட்டு இல்ல, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி படின்னு போட்டிருக்குங்க. அதாவது என்னோட செகண்ட் மேரேஜுக்கு இதோட நான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன், அதனால நீ நல்லா படின்னு சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பாஸ்கரோ நல்லா படிச்சு இன்ஜினியரிங் ஜாப் போக விருப்பம் இல்லாம சொந்தமா INTS கோச்சிங் சென்டர் வச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு காலேஜ்ல இருந்து கள்ளக்குறிச்சி வர்றதுக்காக பஸ் ஏறதுக்கு நம்ம விவேக்கும் அவங்க லவர் சந்தியாவும் வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஸ்லீப்பர் சீட் கிடைக்கிறதுனால அதுல அவங்க ஏறிக்கிறாங்க. அதே நேரத்துல மருவத்தூர் கோயிலுக்கு வந்திருக்க சந்தியாவோட அம்மாவும் அதே பஸ்ல ஏறுறாங்க. அப்ப கீழே கிடக்கிற செருப்பை வச்சு அவங்க பொண்ணு தான் மேல இருக்கிறதா தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக போன் பண்ணும் போது அவங்க பொண்ணோட வாய்ஸ் தான் கேக்குது, கூட ஏதோ ஒரு பையன் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால வீட்டுக்கு வர சந்தியாவை அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் போட்டு அடிக்கிறாங்க. அது மூலமாவே கூட இருந்த பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா செல்வியோ அவங்க பையன்களை காலேஜ்ல படிக்க வைக்கிறதுக்காக அவங்களோட வீட்டை ஒரு பினான்ஸ் கம்பெனில அடகு வச்சு அவங்க கேட்ட பணத்தை வாங்குறதுக்காக அங்க இருக்கிற பார்ட்னர் காலிலேயே விழுந்திருப்பாங்கல்ல, அந்த பார்ட்னரோட இன்னொரு பார்ட்னரோட பொண்ணு தாங்க சந்தியா. இதுக்கு ஒரு சந்தியாவோட அம்மாவோ செல்வியை மீட் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவங்கள மிரட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர செல்வியோ விவேக்கோ கோபத்தோட பாக்குறாங்க. அப்ப விவேக்கோ உங்களுக்கு உட்கார்ந்த சீட்டு கிடைக்காதனாலதான் நாங்க ஸ்லீப்பர் சீட்லயே உட்கார்ந்தோம், அது மட்டும் இல்ல நாங்க படத்துக்கு வரல, ஒன்னும் சேர்ந்து உட்காந்து ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கப்புறம் நான் சந்தியாவோட விருப்பத்தோட தான் அவகிட்ட பழகிட்டு இருக்கதாகவும் சொல்றாரு. இதுக்கப்புறம் விவேக்கோ அவங்க அம்மா கிட்ட 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே சந்தியாவை எனக்கு தெரியும், அதனால அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சு என் ரூட்டை கிளியர் பண்ணி விட்டுரு
விட்டுறேன்னு சொல்றாருங்க. ஆனா இந்த நேரத்துல நம்ம செல்விக்கு கால் பண்ற பாஸ்கரோ, ஏமா நீ இப்ப வேணா ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டு ஷாக் ஆகிற செல்வியோ, ஏன்டா இப்படி வரிட்டு இருக்க, முதல்ல உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் செல்விக்கு கால் பண்ற பாஸ்கரோ, நீ தான் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்ட, நான் அப்ப கேட்டேன்டா, இப்ப எனக்கு எந்த வித விருப்பமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த வயசுல நான் கல்யாணம் பண்ணா உங்களுக்கு யாரா பொண்ணு தருவாங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், விருப்பம் தான் சொல்லு, நான் இதை பத்தி விவேக்கிட்டையும் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இதுக்கு ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணும் கட்டிட வேலை பாக்குறவரை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணோட மேரேஜ நம்ம செல்வியும் பாஸ்கரும் அட்டென்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் விவேக்கோ செல்விக்கு கால் பண்ணி, என்னோட லவர் சந்தியாவை எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும்தான் அனுப்புறாங்க, அதனால சீக்கிரமா அண்ணனுக்கு பொண்ணு பாருன்னு சொல்றாருங்க. அதனால செல்வியோ பாஸ்கருக்கு போன் பண்ணி, விவேக்கோட லவ்ல பிரச்சனையா இருக்கிறதுனால உனக்கு நான் பொண்ணு பார்க்கட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பாஸ்கரோ, நீ கல்யாணம் பண்ணிக்கும் போது அதே மேடையில கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அதனால செல்வியோ கல்யாண புரோக்கர் கிட்ட பாஸ்கருக்கு ஏத்த பொண்ணை தேட சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாஸ்கருக்கு கால் பண்ணி, நீ சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதனால புரோக்கர் உனக்கு பொண்ணு தேட சொல்லி நான் போட்டோ கொடுத்துருக்கேன், அவங்களும் பொண்ணு போட்டோ அனுப்புவாங்க, அதுல யாரு பிடிச்சிருக்கோ அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணி எங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்றத மேட்ரை சொல்லு, அவங்க ஒத்துக்கிட்டா எனக்கு மாப்பிள்ளை தேடுன்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி செல்வியோ எந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பாஸ்கருக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சிட்டாலே அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ற மேட்ரைய மறந்துருவான்னு அவங்க நம்புறாங்க. இதுக்கு ஒரு பாஸ்கரோ புரோக்கர் அனுப்பிச்ச பொண்ணை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாரு. அங்க பொண்ணோட பேரண்ட்ஸோ கிங்கின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க. அவங்களோ அவங்க பொண்ணு வந்தனாவை பார்க்க வந்து மாப்பிள்ள பாஸ்கரன் தான் சொல்லிட்டு அவரையே கண்டென்ட்டா வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பாஸ்கரோ நான் பொண்ணை பார்த்துட்டு கிளம்புறேன்னு சொல்றதுனால மேல இருக்கிற அவங்க பொண்ணு வந்தனாவை பார்க்க அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் வந்தன மீட் பண்ற பாஸ்கரோ, எனக்கு ஒவ்வொரு பொண்ணா பார்த்து அதுல செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்றதெல்லாம் ஐடியாவே கிடையாது, எங்க அம்மாவுக்காக தான் வந்தேன். ஆக்சுவலி எங்க அம்மா முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட போது தடுத்தது நான் தான், இப்ப அதனால அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஆசைப்பட்டதா சொல்றாரு. அப்ப வந்தனாவோ உங்க மனசு சேஞ்ச் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம பாஸ்கரோ பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாஸ்கர் கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அம்மா ஊர்ல தனியா இருக்காங்கதான் சொல்லிட்டு அவர் தங்கி இருந்த ரூம்லயே கொஞ்ச நாள் தங்க வச்சிருக்காருங்க. அப்ப அந்த ரூம்ல அம்மா கிட்ட பேசுறதுக்கு வேற ஆள் இல்லாதனால அம்மாவோ செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அத அந்த வீட்டுல இருக்கிற சிசிடிவி கேமரா மூலமா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் அம்மாவோட செகண்ட் மேரேஜை தடுத்து அவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணேன். இதனால நான் படிச்ச காலேஜ்ல இருந்த ஏஞ்சலா சிஸ்டரை மீட் பண்ணேன். அவங்க கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். அப்ப ஏஞ்சலா சிஸ்டரோ, எல்லாத்துக்குமே பேசிக் நீட்ஸா 3 தேவைப்படுது, 1 சாப்பாடு, இன்னொன்னு தூக்கம், 3வது லைஃப் பார்ட்னர். மொதல் 2 இல்லாட்டி யாராலையும் வாழவே முடியாது, 3வது இல்லாட்டியும் வாழ முடியும், ஆனா ஒவ்வொரு நாளும் அவங்க உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் மேரேஜ் சிஸ்டத்தையே கொண்டு வந்தாங்க. அதனால உங்க அம்மாவுக்கு மேரேஜ்ல விருப்பம் இருக்கா இல்லையன்றத நீ தான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த பிளாஷ்பேக் முடியுதுங்க. இதை கேட்ட உடனே வந்தனா, எனக்கு உங்களை மாதிரியே ஒவ்வொரு மாப்பிள்ளையா பார்த்து அதுல செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்றதுல ஐடியா கிடையாது, ஆனா எங்க அப்பா தான் அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த மாப்பிள்ளை பாக்குற கண்டென்ட்டையே ஆரம்பிச்சாரு. இப்ப பாஸ்கரோ, உங்களுக்கு கண்டென்ட் தேவை, எனக்கு எங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், அதனால நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன், அதே மாதிரி நீங்களும் என்ன பிடிச்சதா சொல்லுங்கன்னு சொல்றேன். இதனால வந்தனாவோ அவங்க அப்பாவோட யூடியூப் சேனல் மூலமாக பாஸ்கரை பிடிச்சிருக்குன்னு வீடியோ போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் செல்விக்கு கால் பண்ற பாஸ்கரோ, நம்ம வந்தனோட யூடியூப் வீடியோவை அனுப்பிச்சு பார்க்க சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு என்னையும் பிடிச்சிருக்கு, அவங்க வீட்லயும் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதனால என் ஃப்ரெண்டை நாளைக்கே ஒன்னு போட்டோ எடுக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாருங்க. இதுக்கப்புறம் பாஸ்கரோட ரூமுக்கு வர நம்ம விவேக்கோ பாஸ்கர் கிட்ட அம்மாவுக்கு தான் கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்லைல்ல, அதுக்கப்புறம் அவங்களை கம்பல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல தான் நம்ம செல்வி கால் பண்றாங்க. அவங்க போன் காலை பார்த்த உடனே 2 பேருமே சண்டே நிறுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் செல்வியை அவமானப்படுத்துறதுக்காகவே இன்னொரு பார்ட்னரான நம்ம சந்தியாவோட அப்பாவும் ஆட்களை கூட்டிட்டு வந்து அவங்க செல்வியோட வீட்லயே இந்த வீடு கடன்ல உள்ளதுன்னு ரெட் கலர் பெயிண்ட்லயே எழுதிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர செல்வியோ, கடன் இருந்ததுன்னா முதல்ல நோட்டீஸ் தானே அனுப்புவாங்க, ஏன் இப்படி எழுதுறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அங்க இருக்கிற பச்சை பெருமாளும் கடனை திருப்பி கொடுக்கணும்னா செவத்துல மட்டும் எழுத மாட்டாங்க, உன் உடம்புலயே எழுதுவாங்கன்னு சொல்றாரு. அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செல்வியோட வீட்டில் மல்லிகைப்பூவை வீசி உன் பையனோட படிப்பு செலவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறல, எனக்கு மட்டும் ஒத்துழைச்சனா நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரான்னு ஒரு வாய்ஸ் சொல்லியிருக்கோம்ல, அந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரர் நம்ம பச்சை பெருமாள்னு நம்ம செல்வி கண்டுபிடிச்சிடுறாங்க. இதனால கோவத்தில் அங்கே பக்கெட்டில் இருக்கிற அந்த செவப்பு பெயிண்டை அவரோட முகத்திலேயே ஊற்றிடுறாங்க. இதுன்னு அவர் அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் செல்வியோட வீட்டுக்கு பாஸ்கரும் விவேக்கும் வராங்க. அப்போ பாஸ்கரோ செல்வியோட கடனை எல்லாத்தையுமே திருப்பி கட்டிடுறாருங்க. இதுக்கப்புறம் செல்வியோட வீட்டுக்கு வர அண்ணன்
அண்ணனும் என் பொண்ணை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பாஸ்கரும் உங்க பொண்ணு இன்னும் ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு, கவர்மெண்ட் சொன்ன மாதிரி 18 வயசு ஆனாதான் அவளை கல்யாணமே பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. இதனால அவங்க அண்ணனும் விவேக் கிட்ட கேக்குறாரு. விவேக்கோ எதுவுமே தெரியாத மாதிரி என்ன மாமான்னு சொல்லி கேக்குறாரு. இதனால டென்ஷன் ஆன நம்ம செல்வியோட அண்ணனும் செல்வியை கூப்பிட்டு, ஒரு 2 பையன்ல எவனாவது ஒருத்தன் எனக்கு மாப்பிள்ளை ஆகி ஆகணும், அதனால வீட்டுக்கு வந்து நீ எப்ப அந்த விஷயத்த சொல்றியோ அன்னைக்குதான் உன் வீட்டுக்கே வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறாருங்க. கொஞ்ச நேரத்துல விவேக்கு கால் பண்ற சந்தியாவோ உங்க அண்ணன் கிட்ட உங்க அம்மாவுக்கு கல்யாணம் வேணாம்னு பேசினியே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம விவேக்கும் எங்க அண்ணன் கிட்ட நான் சண்டை கூட போட்டு பார்த்துட்டேன், ஆனா அவனோட முடிவுல அவன் ரொம்ப கான்ஸ்டன்டா இருக்கான். அது மட்டும் இல்ல எங்க அண்ணன் சொல்றதும் எனக்கு சரியா தான் படுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சந்தியாவோ உங்க அம்மாவுக்கு கல்யாணம் வேணாம்னு நான் சொல்ல, ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்றேன்றாங்க. அப்ப விவேக்கோ உங்க வீட்டுல என்ன அக்செப்ட் பண்றதுக்காக நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க, அதே மாதிரி நானும் என் அண்ணனும் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதனால இந்த 2 ப்ராப்ளத்தையும் நம்ம சேமா தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்ப சந்தியாவோ அப்படின்னா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விவேக்கும் நானும் உன்னை பிரேக்கப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அழுதபடியே கோச்சிக்கிட்டு வெளியே போறாருங்க. ஆனா இவ்வளவு நடந்தும் செல்வியோ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பாஸ்கர் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த நேரத்துல தான் பாஸ்கருக்கு நம்ம வந்தனாவோட பேரண்ட்ஸ் கால் பண்றாங்க. அவங்களும் நீங்க ஊருக்கு போயிருந்தீங்கன்னா உங்க சட்டையிலேயே கேமரா வச்சு கொடுத்துருப்போம், அதையும் ஒரு கண்டென்ட்டா ஆக்கியிருப்போம்னு சொல்றாங்க. உடனே கோவமான நம்ம பாஸ்கரோ உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா ஃபேமிலியா தெருவில் போய் பிச்சை எடுத்து அதையே கண்டென்ட்டா போடுங்க, இப்ப போனை வந்தனா கிட்ட கொடுங்கன்றாரு. அப்ப பாஸ்கரோ அவங்க அம்மாவை வந்தனாவுக்கு காமிச்சு எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறதில்லன்னு முடிவெடுத்துட்டாங்க, அதனால நானும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, அதனால நம்ம 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டதா சொன்ன ஃபேக் டிராமாவை இதோட நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் செல்வியோ அவங்க பசங்களுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க, ஆனா அவங்க 2 பேருமே சாப்பிடாமலே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் செல்வியோ அவங்க பசங்க தன்னோட கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாதுன்னா அவங்கள பயமுறுத்தி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு அவங்களோட போனை வச்சுட்டு கேரளாவுக்கு வேலைக்கு கிளம்புறாங்க. ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு அவங்க கேரளா போனது தெரியக்கூடாதுன்றதுனாலதான் அங்க காவல்காரன் கிட்ட அவங்க மருமகத்திற்கு நடைபயணமா போறதா போய் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் செல்வியோ போற வழியில மனமாத கோயில கும்பிடுறவங்க நடைபயணமா வரதை பார்த்த உடனே அவங்களோட முடிவை மாத்திடுறாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் காட்டுப்பண்ணியும் நம்ம செல்வியை முட்டி கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருது. இப்ப கரண்ட்ல தொடர்ந்து பாஸ்கர் அவங்க அம்மாவுக்கு போன் அடிச்சும் அவங்க போன் எடுக்காதனால பக்கத்து வீட்டுல பிரெக்னெண்டா இருக்கிற லேடிக்கு போன் பண்றாங்க. அவங்களும் நம்ம செல்வியோட வீட்டுல வந்து பார்க்கும் போது அவங்களோட போன் வீட்டுக்குள்ளதான் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப அவங்க அந்த போனை செக் பண்ணி பார்க்கும் போது கடைசியா செல்விக்கு கேரளால இருந்தா கால் வந்திருக்குன்னு பாஸ்கர் தெரிஞ்சுக்கிறாருங்க. இதனால அம்மாவை தேடி அடுத்த நாள் காலையிலேயே பாஸ்கரும் விவேக்கும் அவங்களோட ஊருக்கு வராங்க. பாஸ்கரும் அவங்க அம்மாவை தேடி கேரளாவுக்கு போறாரு. இங்க காவல்காரரோ மருவத்தூருக்கு அவங்க போயிருக்கதா சொல்றதுனால விவேக்கும் அவங்க அம்மாவை தேடி மருவத்தூருக்கு போறாங்க. 2 பேருமே அங்க தேடி பாக்குறாங்க, ஆனா அவங்க அம்மா அங்க கிடைக்கல. ஆனா அவங்க அம்மா கிணத்துக்குள்ள மிதக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சு இன்டர்வல் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஊருக்கு வர நம்ம பாஸ்கரும் விவேக்கும் நேரா அவங்க மாமாவோட வீட்டுக்கு போறாங்க. அவர்கிட்ட நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அவங்க மாமாவோ உங்க அம்மாவோ யாருக்கிட்டையும் சொல்லாம போயிருக்கிறதுனால நம்ம இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது நம்மளுக்கு தான் அசிங்கம்னு சொல்றாரு. ஆனா இந்த நேரத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க மாமாவுக்கு கால் வருதுங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 3 நாளாக நம்ம செல்வியை பார்த்துக்கிட்ட மோச்சா ராணிக்கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவங்களும் நாங்கள் மலமாதா கோயிலுக்கு நடைப்பயணமாக போயிட்டு இருக்கும் போது கல்லேரி பக்கத்துக்கிட்ட திடீர்னு யாரோ கத்துற சத்தம் கேட்டுது. உடனே நானும் எங்கள் ஆட்களை கூட்டிட்டு உள்ளே போய் பார்த்தோம், அங்கே ஒரு கிணறு மட்டும் தான் இருந்துச்சு. எங்கள் ஆட்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடலான்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கோ உள்ளுக்குள்ளே யாரோ இருப்பாங்கன்னு நினச்சிட்டு நான் கிணத்துக்குள்ளே குதிச்சேன். அப்போ தான் உங்கள் அம்மா உள்ளே இருந்தது தெரிஞ்சிச்சு, நான் அவங்கள காப்பாற்றினேன். இது கேள்விப்படுற அங்கே வர நம்ம பாஸ்கரும் விவேக்கும் மோச்சா ராணிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. இதுக்கப்புறம் செல்வியோட அக்கா செல்வி கிட்ட விசாரிக்கும் போது ஒரு காட்டுப்பண்ணி முட்டி தான் அவங்க கிணத்துக்குள்ள விழுந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா மருவத்தூர் கோயிலுக்கு ஏன் கிளம்பி போனதுக்குன்னு காரணம் என்னன்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா செல்வியை மீட் பண்ற பாஸ்கரும் விவேக்கும் மன்னிப்பு கேட்டு அந்த கல்யாண மேடரை அத்தோட டிராப் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ரூம்ல இருக்கிற நம்ம பாஸ்கரை நம்ம வந்தனா வந்து மீட் பண்றாங்க. அப்ப வந்தனா கிட்ட எங்க அம்மாவோட உயிர் தான் ரொம்ப முக்கியம்ன்றதுனால அந்த கல்யாண மேடரை நாங்க அத்தோட டிராப் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாஸ்கரும் வந்தனாவுக்கு காக்கி
காஃபி போட்டுட்டு இருக்கும் போது தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. அவங்க அம்மா வீட்டுல தனியா இருக்கும் போது ஒருத்தருக்கு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு வெறும் வரக்காப்பியை மட்டும் தான் குடிப்பாங்களாம். இப்ப கடைசி வரைக்கும் அவங்க வரக்காப்பியை மட்டும் தான் குடிச்சுக்கிட்டு இருக்க போறாங்கன்னு நினைச்சு பார்த்தவொடனே கோவத்துல காஃபி போட்டுருக்கு சட்டியே நம்ம பாஸ்கர் தூக்கி எரிஞ்சிடறாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற நம்ம வந்தனா என்னன்னு சொல்லி கேட்கும் போது தான் அவர் நினைச்சு பார்த்தது எல்லாத்தையும் சொல்றாரு. உடனே வந்தனாவோ நம்ம பாஸ்கரை சமாதானப்படுத்திட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து காஃபியை போடுறாங்க. அப்புறம் குடிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருதுங்க. இங்க செல்வியை அவமானப்படுத்துறதுக்காக நம்ம சந்தியாவோட அப்பாவோ அவங்க வீட்டு மேல இந்த வீடு கடன்ல இருக்குன்னு சொல்லி எழுதியிருப்பாங்கல்ல. இந்த விஷயத்த நம்ம விவேக்கோ அவங்களோட லவ்வர் சந்தியா கிட்ட சொல்லவே இல்லைங்க. அப்ப சந்தியா தானாவே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க அப்பா அவமானப்படுத்துறதுக்காகவே அவங்க வீட்டு மேல ஃபுல்லா விவேக்ஸ் லவ் சந்தியான்னு பெருசா எழுதி வச்சிடுறாங்க. இதனால சந்தியாவோட அப்பாவோ அதை அழிக்கிறதுக்காக பச்சை பெருமாள் கிட்ட சொல்லி ஆட்களை கூட்டிட்டு வராங்க. அவரும் கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இதுக்கு ஒரு பக்கத்து வீட்டுல பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணோட ஹஸ்பண்டோ கட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மாடியில இருந்து தவறி கம்பிலேயே விழுந்ததுனால ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாருங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு துக்கம் தாங்க முடியாம நம்ம செல்வி மேல சாஞ்சிதாங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் பாஸ்கரும் விவேக்கும் அவங்க ஹஸ்பண்டோட பாடியை கொண்டு வராங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருதுங்க. இதனால பாஸ்கரும் விவேக்கும் அவங்க வந்த ஆம்புலன்ஸ்லயே அந்த பொண்ணை ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறந்துருதுங்க. இதுக்கப்புறம் செல்வியோ பக்கத்து வீட்டு பொண்ணு மேகலா நினைச்சு சோகமா உட்காந்துருக்காங்க. அப்போ பாஸ்கரோ ஏன் டிராமா போட்டுட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டுறாங்க. இதனால பாஸ்கரை அடிச்சு நம்ம செல்வியோ நானாவது 26 வயசுல தான் என்னோட கணவனை இழந்தேன். ஆனா அந்த பொண்ணு 20 வயசுலயே கணவனை இழந்துட்டா. இனிமேல என்ன மாதிரியே இந்த ஊருக்கெல்லாம் அவன் பயந்துதான் வாழ்ந்தாகணும்னு சொல்றாங்க. அப்ப பாஸ்கரோ உன்ன மாதிரி கணவனை பிரிஞ்சு வாழ்றவங்க பொண்ணுங்களோட வாழ்க்கை மாறணும்னா முதல்ல 43 வயசுல இருக்கு நீ மறுமணம் செஞ்சுக்கணும். அதை பார்த்துதான் மேகலாவும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு அழுதுகிட்டு இருந்தா எல்லாமே டிராமா தான் சொல்லிட்டு பாஸ்கரோ விவேக கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கு ஒரு பாஸ்கர் பஸ்ல போயிட்டு இருக்கும் போதே செல்வி கால் பண்ணி செகண்ட் மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு ஒரு பாஸ்கரோ அவங்க அம்மாவை ஒரு நல்ல போட்டோ எடுத்து நம்ம புரோக்கர் கிட்ட கொடுக்குறாரு. புரோக்கர் இவங்க அம்மா போட்டோவை பார்த்த உடனே ஷாக் ஆகி வாங்கி கீழே விழுந்துடுறாருங்க. இதுக்கு ஒரு புரோக்கரோ அவங்க ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு அப்படியே செல்வியை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு மாப்பிள்ளையா கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. ஆனா எந்த மாப்பிள்ளையும் நம்ம செல்விக்கு செட் ஆகலைங்க. இதுக்கப்புறம் ஒரு நாளும் புரோக்கர் அவங்க ஒய்ஃப் செல்வியும் 3 பேருமே ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அந்த பஸ்ல போற நம்ம பச்சை பெருமாளும் அவங்கள பாத்துறாரு. சில மாசம் கழிச்சு மோச்சராணியோட சேர்ந்து செல்வியோ மலைமாதா கோயிலுக்கு போறாங்க. அங்க மோச்சராணியும் இந்திரையாவது எங்க அண்ணன் 7 மணிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருன்னு சொல்லி வேண்டுறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற நம்ம செல்வி அதை கேட்டுறாங்க. இதுக்கப்புறம் மோச்சராணியை தேடி அவங்க வீட்டுக்கு போறாங்க. மோச்சராணியும் நேரா அவங்க அண்ணன் 7 மணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாருங்க. இதுக்கு ஒரு மோச்சராணியும் அவங்க அண்ணன் 7 மணி கிட்ட நீங்க 2 பேரும் பேசிட்டு நம்ம செல்வியை கரெக்டா ஆத்தங்கரை கிட்ட இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா 7 மணியோ அவரோட பைக்கை எடுத்தாலும் 2 பேருமே நடந்தே தான் ஆத்தங்கரை வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. போகும்போது 7 மணியோ நான் 19 வயசுலயே ஓமனுக்கு போயிட்டேன். அங்க 20 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேயே வந்தேன். என் பொண்ணு செம்பருத்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பா நீ தனியா இருக்க வேண்டாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவ தான் சொன்னா. அப்ப 7 மணியோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஏன்னு செல்வி கேட்கும் போது பிடிக்கிறதுக்கு காரணமே சொல்ல முடியாதுன்னு சொல்றாருங்க. அப்ப செல்வியோ எங்க பசங்களுக்கு உங்களை பிடிக்குமான்னு தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு 7 மணியோ முதல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதுக்கப்புறம் பசங்களுக்கும் பிடிச்சா ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாங்க. அப்ப 7 மணியோ கட்டில்ல எங்க பெரியம்மாவை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு கால் ஒரு கை விளங்காது. அதனால அந்த கட்டில தான் சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே அவங்கள நான் தான் பாத்துக்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நானே அவங்கள பாத்துக்குவேன். நீங்க எந்த வித கவலையும் பட தேவையில்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே செல்வியோ உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன்றாங்க. அதுக்கு 7 மணியோ உங்க கூட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் 2 பேருமே நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 7 மணியோ அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு நேரா செல்வி வீட்டுக்கு வந்து மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்றாரு. ஆனா அங்க இருக்கிற பாஸ் எங்க வீட்டுக்கு நீங்க வந்து பார்த்த மாதிரி நானும் உங்க வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதனால அங்க இருந்து நம்ம 7 ஃபிலிம் ஃபேமிலி எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் 7 மணிய அவங்க ஊர்ல போய் சந்திக்கிற நம்ம பாஸ்கரோ நீங்க மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ண வந்த அன்னைக்கு காலையில தான் நான் எங்க பெரியம்மாவை மீட் பண்ணி எங்க அம்மாவுக்கு மறு கல்யாணம் பண்றதை பத்தி பேசினேன். உடனே அவங்க ஹஸ்பண்டோ எனக்கு சாப்பாடு கூட கொடுக்காம அடிச்சு துரத்தி விட்டுட்டாரு. இந்நேரம் எங்க பெரியம்மா மூலமா எங்க சொந்தக்காரங்களுக்கும் ஊர் மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரிஞ்சு போயிருக்கும். அன்னைக்கு நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். அப்படி தெரிஞ்சா எங்க அம்மாவோட கல்யாணம் நின்று போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு.
அதனாலதான் உங்களை அங்கிருந்து நான் அன்னைக்கு அனுப்பிச்சேன். ஆனா நாளைக்கு காலையிலேயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்றதா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. இதுக்கப்புறம் பாஸ்கரோ அவங்க ஊர் கோயில் பூசாரி கிட்ட நாளைக்கு காலையிலேயே ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்க போது அது யாருன்னு சொல்லாமலே போயிடுறாரு. இப்ப பக்கத்துல இருக்கிற பச்சை பெருமாளும் ஒருவேளை அவங்க தம்பி விவேக்குக்கும் அந்த பொண்ணு சந்தியாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரோன்னு நினைச்சிட்டு நேரா சந்தியாவோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த அவர் சொல்றாருங்க. அப்ப சந்தியாவோ என்கிட்ட விவேக் எந்த விஷயமும் சொல்லல, அதனால பாஸ்கரோட கல்யாணமா கூட இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. ஒரு தடவை பச்சை பெருமாளோ நம்ம சேமிய புரோக்கரோட சேர்ந்து பஸ்ல பார்த்தார்ல, அதனால நேரா புரோக்கர் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. புரோக்கரோ நம்ம செல்விக்கு தான் மாப்பிள்ள பார்த்த விஷயத்த சொல்லிடுறாருங்க. இதனால பச்சை பெருமாளோ நேரா பாஸ்கருக்கே போன் பண்ணி நாளைக்கு காலையில கோயில்ல உங்க அம்மாவுக்கு தானே நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பாஸ்கரோ ஆமா முடிஞ்சா தடுத்து பாருன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இதுக்கப்புறம் பச்சை பெருமாளோ ஒரு ஆம்பளைங்க கிட்ட நீங்க வேற உங்க ஒய்ஃப்ஸ் எல்லாம் சரியா பாத்துக்கிறதே கிடையாது, சப்போஸ் செல்வி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா உங்களோட ஒய்ஃப்ஸும் நீங்க சரியா பாத்துக்கலன்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு எல்லா ஆம்பளைங்களும் ஒத்துக்கிறாங்க. நைட்டு செல்வியோட வீட்டுக்கு அவங்க அண்ணன், அவங்க அக்கா, அவங்களோட தங்கச்சி, அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அப்ப அவங்க அம்மாவோ இந்த வயசுலயும் உனக்கு ஆசை கேக்குதான்னு கேவலமா பேசிடுறாங்க. அதுக்கு செல்வியோ நான் அன்னைக்கு என் வீட்டுக்கு என் பசங்களை பாத்துக்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனா உன் புருஷன் கூட மட்டும் 66 வயசு வரைக்கும் ஒன்னாவே இருக்கியா, அப்போ உன்னையும் ஆசைக்கு அலையிறியான்னு கேவலமா பேசிடுறாங்க. இதனால அவங்க அண்ணனும் செல்வியை டீ போட சொல்லி அனுப்பிச்சிட்டு தையல் மிஷின்ல இருக்கிற ஒயரை பிடுங்கி பின்பக்கமா இருந்து அவங்க கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம செல்வி அந்த கயிறை பிடிச்சிருக்கிறதுனால ஓரளவு தாக்கு பிடிக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க அண்ணனும் கீழே அவங்கள படுக்க வச்சு கயிறை பிடிச்சி இன்னும் இறுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க காலை அவங்க அம்மா பிடிச்சிக்கிறாங்க, அவங்க வாயை அவங்க அக்கா பொத்துறாங்க. ஒரு தங்கச்சி மட்டும் தான் வேணாம் விட்டுலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல பக்கத்து வீட்டு அந்த பொண்ணும் கதவை தட்டுறதுனால அவங்க அப்படியே நம்ம செல்வியை விட்டுட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்ப பக்கத்து வீட்டு பொண்ணு மேகலாவோ லைட்டா மயக்கத்துல இருக்கிற நம்ம செல்வியை தனி வச்சு எழுப்பிட்டு அக்கா நம்மளாம் ஒரு தடவை அம்மா ஆயிட்டு கடைசி வரைக்கும் அப்படி இருக்கிறது தான் நல்லது, நம்மளுக்கு 2வது கல்யாணம்லாம் தேவையில்லைக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவன் செல்வியோ மேகலா போல நிறைய பொண்ணுங்களோட மனசை மாறணும்னா நம்ம எடுத்த முடிவு சரிதான்னு நம்புறாங்க. இதுக்கப்புறம் மேகலாவை அவங்க குழந்தைய நல்லபடி பாத்துக்க சொல்லி அவங்களும் அனுப்பி வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க பாஸ்கரை குறுக்க தடுத்து ஊர் மக்கள் சேர்ந்த சில ஆட்களும் அடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா பாஸ்கரோ அவங்களை அடிச்சு போட்டுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாருங்க. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட பாஸ்கரோ எங்க அம்மாவுக்கு மறு கல்யாணம் வச்சிருக்கேன், அதை தடுக்கிறதுக்கு ஊர் மக்கள் முயற்சி பண்றாங்க, அதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டரோ உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நீ என்ன எம்பி எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுறாருங்க. இதுக்கப்புறம் பச்சை பெருமாளோ 7 மணியை மீட் பண்ணி நாளைக்கு கல்யாணத்துக்கு நீ வந்தா உன்னை கொண்டுட்டு வந்து மிரட்டிட்டு போறாருங்க. இது ஒரு பாஸ்கரோ விவேக்கு கால் பண்ணி மாலையை வாங்கிட்டு வர சொல்றாரு. அவரும் வாங்கிட்டு வந்துடுறாருங்க. அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு போற வழியிலே ஏற்கனவே இவங்க 2 பேருக்குமே மேகலா போன் பண்ணி அவங்க அம்மாவை அவங்க ஃபேமிலி கொல்ல ட்ரை பண்ண விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால பாஸ்கரோ விவேக் கிட்ட இதை பத்தி எதுவுமே அம்மா கிட்ட பேசிக்க வேணாம், நாளைக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நம்ம பாஸ்கரும் விவேக்கும் நாளைக்கு தான் உங்க கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்களும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப பதட்டமா இருக்காங்க. இதுக்கப்புறம் 3 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது விவேக்கும் நாளைக்கு அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆக போறதே மறந்து போய் எனக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு நாளைக்கு செஞ்சு கொடுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மா செல்வியோ நான் உங்க கூடயே இருந்துறேன்டா, நான் எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிடிச்சி அழுது புலம்புறாங்க. அப்ப பாஸ்கரோ நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, பக்கத்துல தான் ஊரு, நான் இங்க சாப்பிடறதுக்கு வரதுக்கு போல அங்க வர போறோம்னு சமாதானப்படுத்துறாருங்க. இதுக்கப்புறம் காலையில 4 மணிக்கே பாஸ்கர், விவேக், செல்வி 3 பேருமே கோயிலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா கோயில் பூட்டி இருக்குங்க. இதனால பாஸ்கரோ பூசாரிக்கு போன் பண்றாங்க. ஆனா போனை எடுக்கிற அவங்களோட ஒய்ஃபோ பூசாரியோட தலையிலேயே அடிச்சுட்டாங்க. அதனால இவர் அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் 7 ஃபேமிலியும் வேன்ல வந்து இறங்குறாங்க. அதே சமயத்துல பச்சை பெருமாளும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவங்களோட ஊர் ஆம்பளைங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க முன்னாடியே நம்ம ஏழுமலையும் செல்வியும் கல்யாணம் பண்ண போறாங்க. இதை பார்த்த உடனே பச்சை பெருமாள் கூட்டிட்டு வந்த ஆட்கள்ல ஒரு 4-5 பேரோ அருவல் எடுத்துட்டு நேரா அவங்கள வெட்ட போறாங்க. இதனால அவங்க தடுக்கிறதுக்கு நம்ம ஏழுமலை முன்னாடி வராரு. அப்ப ஏழுமலையை தடுத்து பாஸ்கரும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அவர் அடுத்த செகண்டே போனை போட்டு ஆக்ஷன் சொன்ன உடனே அந்த 4-5 பேருக்கு முன்னாடி 3 பெரிய ட்ரோன் வந்து நிக்குதுங்க. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகி நிக்கிறாங்க. பின்னாடியே நம்ம வந்தனாவும் அவங்க ஃபேமிலியும் கார்ல வந்து இறங்குறாங்க. அந்த 3 ட்ரோனுமே அவங்களோட தாங்க. அப்ப வந்தனாவோட அம்மாவோ அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் லைவ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்தனாவோ பச்சை பெருமாள் கிட்டையும் அவங்க ஆட்கள் கிட்டையும் சட்டப்படி மறுமணத்தை தடுத்தா 2 வருஷம் ஜெயிலுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல அருவா கையில வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் 7 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்றாங்க. இதை கேட்டவொடனே
அவங்க எல்லாருமே கொஞ்சம் பம்மா ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க நடக்கிறது எல்லாமே லைவ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஊர் ஆம்பளைங்களாம் இதே ட்ரோனை தான் முன்னாடி கொரோனா டைம்ல நம்ம வெளியே சுத்திட்டு இருக்கும் போது போலீஸ் யூஸ் பண்ணாங்க, அதே ட்ரோன் தான் இது. இது மூலமா உலகத்துக்கே நம்ம பண்றதெல்லாம் தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு நம்ம பச்சை பெருமாள் கூட வந்த எல்லா ஆம்பளைங்களும் அங்கிருந்து தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பச்சை பெருமாளும் அவர்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை எடுத்து நம்ம ஏழுமலையை சுட போறாரு. ஆனா ஏழுமலையோ கையில இருக்க அருவா வச்சு அந்த துப்பாக்கியை பிடுங்கி 3 துண்டா வெட்டி போட்டுறாருங்க. லைவ் வீடியோ மூலமா விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சு அவரும் ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம பச்சை பெருமாளை அங்கிருந்து துரத்திட்டு நானே என் தலைமையில இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்றாரு. அதனால முதல்ல கோயில் பூட்டை உடைச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணமும் நடத்தி வச்சிடறாருங்க. ஆக்சுவலி இந்த கல்யாணம் உண்மையான நடந்த சம்பவங்க. இதே மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்ட உண்மையான ஏழுமலை செல்வி அவங்க பசங்க பாஸ்கர் விவேக் போட்டோவை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சில மாசம் கழிச்சு நம்ம செல்வியோட மறுமணத்தை பார்த்துட்டு நம்ம மேகலாவோட மாமனாரும் அவங்க மருமகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க போட்டோவை புரோக்கர் கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல நம்ம பாஸ்கரும் விவேக்கும் அவங்க அப்பா ஏழுமலையோட ஊருக்கு வராங்க. அங்க ஏழுமலையும் இவங்க 2 பேரையும் பைக்லயே பிக்கப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுல 4 பேருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடறத நம்மளுக்கு காமிக்கிறதுல இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.